சரியா அது நாங்கள் பிடுங்குறது வந்து 2 leaf 1 button சொல்லி சரியா நார்மலாக இது இதாகிடுச்சு இப்போ 2 leaf 1 button சொல்லி தான் பிடுங்குவாங்க பிடுங்கின பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொண்டு போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக மிஷினில் போட்டு ரோல் பண்ண மாட்டாங்க அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஒன்று இருக்குது விதரிங்னு சொல்லி அதாவது நீங்கள் இப்படி நீங்கள் லீஃப் எடுத்து இப்படி உடச்சிங்கன்னு சொன்னால் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி தன்மை இருக்கும் இப்போ இந்த தண்ணி தன்மையோட கொண்டு போய் மிஷினில் போட்டாங்கன்னு சொன்னால் அரைக்குள்ளே அப்படியே மிஷினில் ஒட்டிடும் அதனால வேண்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி தன்மையை குறைப்பாங்க குறைக்கிறதுன்னு சொன்னால் 100% மாய்ஸ்சர் இருக்குது இதை வந்து 45% இல்லாட்டி 50%க்கு குறைப்பாங்க அது என்ன செய்வாங்க சொன்னால் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு நீட்டமான ஒரு ட்ரே ஒன்று இருக்குது அதுக்கு அடித்துண்டு வந்து நெட்டில் செஞ்சுருக்காங்க அதில் கொண்டு போய் இந்த அவ்வளோ லீஃபையும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இப்போது சில நேரம் நாங்கள் அவசரத்துலேருந்து பிடுங்குறாங்க அந்த நேரம் வந்து பூச்சிகள் இருக்கும் இல்லாட்டி இந்த சரியில்லை நோய் வாய்ப்பட்ட லீவ்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அன்றைக்கிருந்து எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு அதுக்கு பின்னுக்கு என்ன செய்வாங்க சொன்னால் ஒரு ஃபேன் ஒன்று வேலை செய்யும் பெரிய ஃபேன் ஒன்று இப்போ நார்மலாக எனக்கு சில பேர் வந்து ஃபேக்ட்ரிகளுக்கு போய் பார்த்துருப்பீங்க அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக விளங்கும் இப்போ பின்னுக்கு ஒரு இந்த ஃபேன் ஒன்று வேலை செய்யும் அந்த ஃபேன் வந்து ஒரு காற்று என்ன செய்யும்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ட்ராஃபுக்கு வரும் அந்த ட்ரேக்கு பேர் வந்து ட்ராஃப்னு சொல்கிறது அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த ட்ராஃபுக்கு வந்து அந்த நெட் மூலியமாக மேலே வரும் காற்று வந்து இந்த லீஃபை வந்து 18 தொடக்கம் 20 ஹவர்ஸுக்கு அப்படியே விதரிங் பண்ணுவாங்க இந்த மாய்ஸ்சர் இல்லாமக்குவாங்க அது வந்து இந்த 18 ஹவர்னு இருக்குது அது வந்து 6 ஹவர்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு 6 ஹவர்ஸுக்கும் போயிட்டு ஆக்கள் போயிட்டு அது மற்ற பக்கம் திருப்பி போடுவோம் ஒரு சமயம் மிக்ஸ் பண்ணக்கூட நம்மளுக்கு தெரியாமல் பூச்சிகள் விடுபட்டிருக்கலாம் அப்போ மிக்ஸ் பண்ணும்போது ஆகப்படுறதை ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படி செய்யப்பட்ட அந்த விதரிங் இதை வந்து ஒரு கேரியர் மூலியமாக இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரோல் செகண்ட் ரோல் தேர்ட் ரோல்னு சொல்லி 3 ரோல்ஸ் இருக்குது சரியா அந்த கேரியர் மூலியமாக அதில் கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூடு மாதிரி இருக்கும் அதில் போட்டு அந்த மிஷினுக்கு போடுவாங்க போட்டுன்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் ரோலில் வர இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாட்டாங்க அது ஃப்ரெஷ்ஷான்னு சொன்னால் மிஷினை டைட் பண்ணுறது அப்போ இந்த நாங்கள் உங்களுக்கு தெரியும் பிளெண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த பிளெண்டரை வச்சு நீங்கள் டைட் பண்ணி இதை திருப்புவாங்க தானே அந்த மாதிரி இது வந்து திருப்புறது இல்லை சும்மா ரோல் பண்ணுவாங்க ரோல் பண்ணும் போது வர்றது தான் ஓபியும் ஃப்ளவரி பெக்கும் சரியா ஓபின்னு சொன்னால் அந்த பாருங்க இது வந்து சொல்கிறது ஆரஞ்சு பெக்கோ ஓபின்னு சொல்கிறது வந்து ஆரஞ்சு பெக்கோன்னு அர்த்தம் இந்த பார்ட்டிகளை கொஞ்சம் நல்லா பாருங்க என்னன்னு சொன்னாக்க இது வந்து பெருசாக இருக்கும் இந்த பாருங்க பார்ட்டிகள் பெருசு சரியா இதுக்கு சொல்கிறது லைட்டஸ்ட் டீன்னு சொல்லி சரியா இதுக்கு வந்து சீனியோ நீங்கள் மில்க்கும் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னு சொன்னால் ரொம்ப லைட் ஸ்ட்ராங்காக நாக்குக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்னஸ் தெரியாது சரியா இது ஏன் ஆரஞ்சு பெக்கோன்னு சொல்கிறாங்கன்னா இந்த டீயோட கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரஞ்சு கலர் இருக்கும் சரியா பெக்கோன்னு சொல்கிறது என்னன்னு சொன்னாக்கா முத உலகத்துக்கே தேயிலையை அறிமுகப்படுத்தினது வந்து சைனீஸ்காரங்க நீங்கள் தமிழ் புத்தகத்துலலாம் படிச்சிருப்பீங்க நூன் சாங்னு ஒரு அரசர் தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாரு அவர் வந்து இருந்து நகரத்துட்டு இந்த பெயர் வந்து என்னது பீக்கிங்னு சொல்லி சரியா அந்த பீக்கிங்கிறது வந்து தான் இப்போ வந்து பெக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அதுதான் இது ஆரஞ்சு பெக்கோன்னு சொல்கிறது அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ரோலில் இன்னொரு இது என்னன்னு சொன்னால் 2 இது ஃப்ளேவர்ஸ் எடுக்கிறாங்க இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பால்ஸாக இருக்கும் போலியாக இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் சின்னது இது சரியா இது வந்து மீடியம் லைட் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங் கூட ஆனால் இதுக்கும் நீங்கள் சுகரோ மில்க்கோ எதுவுமே போட தேவையில்லை சும்மாவே இதையும் குடிக்கலாம் அதாவது சாயம் குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு டீ குடிக்க விருப்பம் தானே இப்போ அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் இதை ஏன் ஃப்ளவரி பெக்கோன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க இந்த பார்ட்டிகளை வந்து நீங்கள் தண்ணிக்கு போட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து பூ மாதிரி விரியும் அதனால தான் இதுக்கு சொல்கிறது ஃப்ளவரி பெக்கோன்னு சொல்லி இப்போ விளங்கிச்சாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியா அதுக்கடுத்து இன்னொரு குவான்டிட்டி என்னன்னு சொன்னாக்கா இதை அரைச்சி எடுத்துடுறாங்க தானே இதுக்கு பிறகு என்ன செய்வாங்க இன்னொரு விதரிங் பண்ணின அந்த லீஃபை வந்து இன்னொருக்கா ஒரு கேரியர் மூலியமாக செகண்ட் ரோலுக்கு கொண்டு போய் போடுவாங்க போட்டு அதில் வந்து கொஞ்சம் டைட் பண்ணாங்க முதல் ரோலில் டைட் பண்ண மாட்டாங்க செகண்ட் ரோலுக்கு வந்து கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க அந்த நேரம் கிடைக்கிற இது ரெண்டும் பிஓபிஎஃப்பும் அதனால தான் இதுக்கு சொல்கிறது பிஓபி புரோக்கன் ஆரஞ்சு பெக்கோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்ட்டிகள் வந்து உடஞ்சிருக்கு இந்த பவுடர் மாதிரி இருக்கும் இந்த சின்னதாக துண்டு உடஞ்சிருக்கு இதனால தான் இது சொல்கிறது புரோக்கன் சரியா புரோக்கன் ஆரஞ்சு பெக்கோ இந்த டீ கலர் ஆரஞ்சு பெக்கோன்னு சொல்கிறது சைனீஸ்காரனுக்கு இது வந்து மீடியம் ஸ்ட்ராங் அதாவது இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து சின்னதாக ஆக ஸ்ட்ராங்னஸ் கூடும் சரியா அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணாமல் சுகரை மட்டும் போட்டு இதை குடிக்கலாம் நம்ம நார்மலாக பிளேன் டீ வந்து இதில் தான் நாங்கள் குடிக்கிறது சரியா நல்லா கலராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்மெல்லாகவும் இருக்கும் அதுக்கடுத்து வர்றது வந்து பிஓபிஎஃப் இது வந்து புரோக்கன் ஆரஞ்சு பெக்கோ ஃபெனிஸ்ன்னு சொல்கிறது ஃபெனிஸ்ன்னு சொன்னாக்க ஃபைனஸ்ட் ஒன் இன் த குட் குவாலிட்டின்னு சொல்கிறது நல்ல குவாலிட்டியில் கடைசியாக வர குவாலிட்டி இதுதான் இதுக்கிட்ட நார்மலாக தான் வரும் சரியா இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட ரொம்ப பவுடர் அதை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் இதுவும் அந்த மாதிரி சின்னதாக நொறுங்கப்பட்டதுனால தான் இதையும் அப்படி சொல்கிறது ஃபைனஸ்ட்டுங்கிறது ஃபெனிஸுங்கிறது அர்த்தம் சரியா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னால் இதுதான் ஃபெனிஸ் சரியா இது வந்து மில்க் டீக்கு ஏன்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்னால மில்க் டீக்கு போட்டிங்கன்னு சொன்னால் தனியாக ஒரு ஃப்ளேவர் ஒன்றும் இருக்குல்ல அதனால தான் சரியா இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ ஃபர்ஸ்ட் ரோல் இருக்குது தானே இதை வந்து ஒரு சல்லடிக்கு மாற்றுவாங்க மாற்றி ஓபி
FP எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இப்போ அரைப்படாதர்கள் துண்டுகள் வருதுனே அதுக்கடுத்து இந்த செகண்ட் ரோலில் அரைக்கிறதையும் திருப்பி ஒரு சலடிக்கு மாற்றுவாங்க. அதையும் இது ரெண்டையும் எடுத்த பிறகு மிச்சப்படுத்த தனி அரைப்படாதர்கள்லாம் அது இல்லாமல் இந்த கீ துண்டுகள் மிச்சப்படும். ரொம்ப இந்த சொல்கிறது வந்து மோரிச்சகதின்னு சொல்லுவாங்க, முரடான இதுகள் அந்த மாதிரி இருக்க துண்டெல்லாம் வந்து என்ன செய்யும் 3வது ரோலுக்கு போகும். அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நல்லா டைப் பண்ணுவாங்க. மிஷினை டைப் பண்ணி கிடைக்கிறது தான் டஸ்ட். ரொம்ப இந்த தூசின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப இதாக வரும். இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ நீங்கள் அன்றைக்கி பார்த்துருப்பீங்க நம்பர் 1 டஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் சொன்னேன் லோக்கல் மார்க்கெட்டுக்கு போகாதுன்னு சொல்லி. அது என்ன இதுன்னு சொன்னாக்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த லீஃப் வந்து என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குனியா. இப்போ இது வந்து நீங்கள் பிளாக் டீயை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பிளாக் கலர் லீஃபாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து ஃபர்மெண்டேஷன் ஒரு இது இருக்குது, சரியா, ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னாக்க சும்மா இப்போ கிரேட் வைஸ் OP FP அந்த கிரேட் வைஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஏரியாவில் வச்சுருவாங்க. ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு அந்த அப்படியே ட்ரேலாக அப்படியே வச்சுருவாங்க. இப்போ காற்றுல ஆக்சிஜன் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. அது வந்து இந்த தேயிலையில் படும்போது தேயிலை என்ன செய்யும் சொன்னால் லீஃப்லாம் கருப்பு கலர் நேச்சுரலாகவே மாறிடும். இந்த பாருங்க மாறுது. இந்த மாதிரி காற்று படப்பட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனது பிறகு இப்போ நாங்கள் போயிட்டு லீஃபை தனியாகவும் ஸ்டெம்மாகவும் பொறுக்கிட்டு இருக்க முடியுமா, டைம் போகும் இல்லையா. இப்போ அந்த மாதிரி செய்ய முடியாததுனால அங்கே ஒரு மிஷின் ஒன்று இருக்குது, கலர் செப்பரேட்டர்னு சொல்லி. இப்போ அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஸ்கேனர் ஒன்று இருக்குது. அதுக்கு இந்த லீஃபை தனியாகவும் ஸ்டெம்மை தனியாகவும் டிவைட் பண்ணி எடுக்க முடியும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மிஷினோடுக்கு இந்த லீஃப் எல்லாத்தையும் போட்டு இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ லீஃப் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் மிஷினுக்கு முன்னால் கொட்டும். இந்த ஸ்டெம்மெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னாக்க ஸ்டெம்மல் யூஸ் பண்ண எல்லாத்தையும் அதெல்லாம் சைடில் கொட்டும். இதை என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த ஃபேக்ட்ரிகளில் என்ன செய்வாங்க சொன்னால் இப்போ இதை அரைக்கிறதுக்கு எப்படியுமே ஃபர்ஸ்ட் ரோல் செகண்ட் ரோல் தேர்ட் ரோல் போட்டு அந்த ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து எல்லாம் செய்கிறாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு ஒரு கணக்கு போகுது, கரண்ட் பில்லெல்லாம் போக தான் செய்யும். அப்போ இதை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த பிளான்டேஷனுங்களுக்கு ஃபர்டிலைசரை போடுறதுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்கு, சரியா. இதை வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் போயிட்டு காசு கொடுத்து நாங்கள் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி வாங்குறாங்க. ஆனால் அவங்க அப்படி ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுறது இல்லை. இதை கொண்டு போயிட்டு தெரியாமல் மறுபடியும் ஒரு மிஷினுக்கு போட்டு அரைச்சி இதுக்கு மறுபடியும் கலர் பண்ணி, ஏன்னா இது ப்ரௌன் கலர் தான் மாறிடும் ஸ்டெம். இதை ப்ரௌன் கலரை மாறினதை திருப்பி கருப்பு கலரை மாற்றி லோக்கல் மார்க்கெட்டில் லோ குவாலிட்டியில் ப்ரைஸ் குறைஞ்ச விலையில் விற்கிறாங்க, சரியா. இந்த பாருங்க இதுதான் அது. இதுக்கு சொல்கிறது ரிஃப்யூஸ் டீன்னு, அதாவது கசலை தேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா. இது வந்து சரியான குடிக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு நல்லம் இல்லை, இதை குடிக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் பச்சை தண்ணியில் கூட நீங்கள் பிடிச்சிங்கனாலும் வரும், சாயம் வரும். ஏன்னு சொன்னால் டை வந்து பச்சை தண்ணிலையும் கரையும். ஒரிஜினல் குவாலிட்டி பச்சை தண்ணியில் கரையாது, சரியா. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் கடைகளுக்கு போனால் தேயிலை தூள் வாங்கினா தயவு செஞ்சு தேயிலை தாங்கன்னு கேட்காதீங்க, சரியா. உங்களுக்கு இன்னும் பிளேன் டீ குடிக்கிறீங்களா, பிளேன் டீக்கு என்ன தேயிலை BOP அப்படின்னு கேளுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் விளங்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. அதே மாதிரி பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கும். இப்போ நம்மளுக்கு காமிச்சேனே உங்களுக்கு தெரியும் இந்த டீ இந்த மாதிரி இருக்குன்ட்டு இந்த ஷேப்பில் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது BOP, ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா BOPF, அதை விட சின்னதாக இருந்துச்சுன்னா டஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இதை விளங்கிக்கிட்டு போய் கேளுங்க. இந்த பாருங்க இது சத்தம் கேட்காது, ரிஃப்யூஸ் டீ சத்தம் கேட்காது, சரியில்லை. ஆனால் இதை தாட்டி பாருங்க ஒரிஜினல் குவாலிட்டி சத்தம் கேட்கும். இது மாதிரி தெரியும் செய்யுங்க. எக்ஸ்பைரி டேட்டை பாருங்கள், மேனுஃபேக்சர் டேட்டை பாருங்கள். அது இல்லாமல் ஸ்ரீலங்கன் டீ போர்டு கேரண்டி இருக்கான்னு பாருங்கள். இது அவங்க ஸ்ரீலங்கன் டீ போர்டில் கேரண்டி பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரிஜினல் குவாலிட்டி இஷ்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம், சரியா. இதை பார்த்து வாங்க. லாவஜிலாம் நீங்கள் தான் பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் வாங்க. நம்ம எந்த பிராண்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதுக்கு டை போட்டிருக்கே இல்லையா ஒரிஜினல் குவாலிட்டி. திருப்பி வண்டி